ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து அம்மாவோட பர்த்டே. ஸோ அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதனால தான் பாருங்கள், பலூன்ஸ்லாம் இருக்குது. பலூன் சுற்ற போகிறோம். இப்படி இருக்கிற ரூமை கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் என்னோட vlog. ப்ளூ வந்து என்னோட ஃபேவரட் கலர். அக்கா எங்கன்னு பார்த்தோம்னா, அக்கா இதுக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் கடையில் எப்பவுமே வந்து அக்கா கடைக்கே போக மாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் மட்டும் நான் கடையில் இருக்கேன், நீ டெக்கரேட் பண்ணு, நீ ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக விட்டாங்க. இது ஓட்டை இருக்கே, இது பார்ப்போம். அட்லீஸ்ட் பலூன் உதவாச்சும் யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். என்னது இது? இது கூட நல்லா இருக்குல்ல, மீன் மாதிரி. பாப்போம் இன்னும் வருதான்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு பலூனை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, உடஞ்சிட போகுது, பயமா இருக்கு. ஓகே, அப்பாடா ஊதிட்டோம் கடைசிக்கு. இது வந்து பாக்குறதுக்கு ஒரு காய் மாதிரி இருக்குல்ல, இந்த காய் பேர் கூட மறந்துட்டேன், ஞாபகம். இப்போதான் எனக்கு என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பாப்பா சிஸ்டர்ஸோட கஷ்டம் தெரியுது. ஏன்னா என்னோட பர்த்டேக்கு அன்றைக்கி அவங்க நிறைய பேர், அக்கா நிறைய பேர் வந்து பலூன்ஸ் ஊற்றுனாங்க. அவங்க சொன்னாங்க வாயெல்லாம் வலி வந்துருச்சுக்கா அப்படின்ட்டு. இப்போதான் அது தெரியும். ஆக்சுவலாக ஒரு பலூன் ஊதி வெடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பலூன் ஊதவே பயமாக இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கு. யார் கையில் வந்து இது என்ன இப்படி சத்தம் வருது?
ஆக்சுவலாக சொல்ல போனால் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நிறைய பலூன்ஸில் ஒயிட் கலர் வந்து ஒரே ஒரு பலூன் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பிங்க்கு. அடிப்பாரு. ஹலோ, ஹாய் கைஸ், ஹாய் சொல்கிறா. ஹாய். இன்னைக்கு எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அம்மாவுக்கு பர்த்டே பண்ணிட்டு இருக்கோம். அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஏற்பாடெலாம். உங்கள் கூட நானும் செலிப்ரேட் பண்ண போகிறேன். இது எல்லாமே இங்கே பாரு. இந்த பொண்ணா நதியா. ஏ ஹாய். ஹலோ. அவள் தான் ரெடி பண்ணா எல்லாம். பர்த்டே வந்து செலிப்ரேஷன் முடிஞ்சது, நல்லபடியாக தான் போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததால் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி மேடம். அது இது கொஞ்ச நேரத்தில் தான் தெரியும் ஹாப்பியாக இல்லை என்னை வந்து உதைக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு. சாப்பாடு அவ்வளோவா எதுவுமே செய்யவே இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்ச பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. அல்வா செஞ்சேன் நான், கேரட் அல்வா. வீட்டுக்கு போய் என்ன ஆகுறாங்களோ தெரில. கேரட் அல்வா செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கும் அப்புறமா காட்டுறேன். நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் வாங்க வீட்டுக்கு. ஆல்வேஸ் வெல்கம்.